ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வாரம் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வந்து நம்ம கமெண்ட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வாரத்துடைய வீடியோ ஒன்றுப்பா. ஸோ இந்த வாரம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் நம்ம நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, 1 ஹவருக்கு முன்னாடி டான்ஜெட்கோவில் வந்து 1 இயர் வந்து நான் ஒரு அப்ரண்டிஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். 3 இயர் பேனல் போர்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ சி லைசன்ஸ் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. சரிங்களா, சி லைசன்ஸ் அப்ளை பண்ணலாம்னுபா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் சி லைசன்ஸ் அப்படின்றது கான்ட்ராக்ட் லைசன்ஸு. ஸோ அது கன்ஃபார்மாக கான்ட்ராக்ட் லைசன்ஸ் தான் உங்களுக்கு வேணுமான்ற புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சூப்பர்வைசர் லைசன்ஸ் சொல்லுவாங்க, இன்ஜினியருக்கு வாங்க வேண்டிய லைசன்ஸு. ஸோ அந்த லைசன்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நண்பா. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் அந்த ஃபோட்டோ அப்புறம் அந்த பேப்பர் ஃபார்மாலிட்டி எல்லாமே உங்களால் முடிக்க முடிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியும் நண்பா. சரிங்களா, ஸோ அதுக்கு தயார் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அலுமினியம் பஸ் பார் வந்து ஹேலோவாக இருக்கிறதுக்கு வந்து ஸ்கின் எஃபெக்டை ரெடியூஸ் பண்ணவா ப்ரோன்னு கேட்டிருக்காரு. ஸோ அது வந்து ஸ்கின் எஃபெக்ட்லாம் ரெடியூஸ் பண்ணாத நண்பா. சரிங்களா, அது ஏன் அலுமினியம் பைப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எங்கன்னா மெயினாக வந்து சுவிட்ச் ஆர்டு உள்ளே வரும் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஆட்கள் நடமாடுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க நண்பா. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ அலுமினியம் வந்து அந்த ஹேலோ சைஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதில் தான் வந்து என்னென்னா கரோனா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு, அந்த டச் பொட்டன்ஷியல், இந்த மாதிரி நமக்கு வந்து சேஃப்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் பைப்பில் தான் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த பைப் யூஸ் பண்ணுறாங்க நண்பா. ஸோ இப்படி தான் இருக்கும் பேசிக்காகவே அந்த பஸ் பார்சல், அந்த அலுமினியம் பஸ் பார்சல் நண்பா. சரிங்களா, ஸோ நீங்கள் வந்து அதை கரோனா ரெடியூஸ் பண்ணால் அப்படிலாம் நினைக்காதீங்க. கரோனா ரெடியூஸ் பண்ணுறது தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா பண்டில்டு கண்டக்டர் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அதை டிரான்ஸ்மிஷன் லைனில் பார்த்துருக்கலாம். ஸ்பெஷலாக இந்த பைப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் உங்களுக்கு வந்து அந்த கரோனாவையும் அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டையும் வந்து இது வந்து கம்மியாக வந்து காட்டும். ஏன்னா நம்ம வந்து சுவிட்சோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளக்கு வந்து நம்ம வந்து வாக்வே நடந்து போவோம். சரிங்களா, ஸோ அந்த ஒரு ரீசன் தான் நண்பா. சரிங்களா, ஸோ அடுத்த நண்பர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, 11 kV டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து 400 வோல்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி கரண்ட் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கெப்பாசிட்டர் வந்து எனக்கு அந்த கொஸ்டின் வந்து எனக்கு புரியல நண்பா. ஸோ கொஞ்சம் தெளிவாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் சேட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த குரூப்பில் வந்து கூட நீங்கள் கேட்கலாம். என்னை தவிர்த்து மிச்ச நம்ம நண்பர்கள் ஒரு 102 பேர் இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து யாருனாலும் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவாங்க நண்பா. சரிங்களா, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் வந்து கேட்டுக்காரு, சிபிடம் கவர்மெண்ட் எக்ஸாம் மார்க் ஸ்கோருக்கு ஏதாவது ஐடியா இருக்குமான்னு கேட்குறாரு. ஸோ இது நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமை பற்றியோ இல்லை வேலை வாய்ப்புகளை பற்றியோ இந்த யூடியூப் சேனல் நம்ம ஃபீட் பண்ணுறதுல நண்பா. ஸோ இன்னும் ஃபியூச்சரில் வேணால் நம்ம பார்க்கலாம். இன்னும் நம்ம கம்யூனிட்டி பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நிறையா இன்னும் யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து நிறையா நம்ம போட ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை நண்பா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஸ்க்ரூல் கேஜ் மோட்டர், இண்டெக்ஸ் சிங்க்ரோனஸ் மோட்டர்னு கேட்டுக்காரு நண்பா. ஆக்சுவலி நான் சொன்னதே வந்து ஸ்க்ரூல் கேஜ் மோட்டருக்கும் சிங்க்ரோனஸ் மோட்டருக்கும் தான். ஸோ அதில் வந்து ஆல்ரெடி இண்டக்ஷன் மோட்டரும் நம்ம ஸ்க்ரூல் கேஜும் ஸ்லிப்பரிங்கும் வந்து அதுக்குள்ளே அடங்கியிருக்குது. ஸோ நீங்கள் நல்லா வீடியோ சேனல் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் காட்டுறது எல்லாமே வந்து ஸ்க்ரூல் கேஜ் மோட்டராக தான் இருக்கு நண்பா. சரிங்களா, ஸோ இன்னும் உங்களுக்காக வேணால் தனியான இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட் பிட்வீன் நான் ரெடி பண்ணுறேன் நண்பா. இதுக்கு ஸ்க்ரூல் கேஜ் மட்டுமே டார்கெட் பண்ணி அதில் இந்த எக்ஸிஸ்டிங் வீடியோவில் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லிப்பரிங் இண்டக்ஷன் மோட்டரும் அப்பப்போ நான் சேர்த்துருப்பேன். சரிங்களா, ஸோ அது வேணால் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதை நான் மாற்றிக்கிறேன் நண்பா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பி அப்படின்றதுக்கு வந்து லைசன்ஸ் எப்படி வாங்கன்னு கேட்குறாரு. ஸோ நண்பா இது எனக்கு உண்மையில் புரியலை, கிளாஸ் பின்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் கூட நீங்கள் வந்து கேட்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லோட் கால்குலேஷன் ஃபார் ஹவுஸ் ஒயரிங் வந்து கேட்டுக்காரு நண்பா. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஹவுஸ் ஒயரிங் லோட் கால்குலேஷன் வந்து ஒரு தெளிவாக ஒரு வீடியோ போட்டால் தான் நல்லா இருக்கு நண்பா. ஸோ அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அப்புறம் கீப் ஆன் அப்லோட், தேங்க்யூ விச் இஸ் த லாங்குவேஜ், இட் இஸ் இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்டோம்லாம். அப்புறம் நெகட்டிவ் ஃபேஸ் சீக்வன்ஸ் ரிலே மீன்ஸ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டுக்காரு. ஸோ நெகட்டிவ் ஃபேஸ் சீக்வன்ஸ் ரிலே அப்படின்றது பார்த்தீங்கன்னா கரண்ட் அன்பேலன்ஸ் ரிலே அப்படின்னு சொல்லுவாங்க நண்பா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் அன்பேலன்ஸ் வந்து அதை டிடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த ரிலே இன்னும் நம்ம சேனலில் இன்னும் போடலை. ஸோ அந்த ஒரு ரிலே மட்டும் மிஸ்ஸிங்க. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நல்லா அதுக்காக டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதை நான் சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன் நண்பா. ஸோ ப்ரோ மோட்டர் கனெக்ஷன் ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கன்னு கேட்டுக்கிறாரு. ஸோ இது கொஞ்சம் வீடியோவை நான் இன்னும் கொஞ்சம் நம்ம சேனலில் இன்னும் ஒரு வந்தோடனே நான் போடுறேன்பா. ஸோ சில யூடியூப் டேர்ம்ஸ் வந்து நமக்கு இன்னும் அது கீழே தான் இருக்கிறோம். ஸோ அந்த டேர்ம்ஸுக்கு கீழே வந்துட்டோம், அதுக்கு மேலே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அப்பப்போ ஒவ்வொரு கிளிப் 10 செகண்டு 15 செகண்டு அதெல்லாம் வந்து நான் உள்ளே இன்க்ளூட் பண்ணுறேன் நண்பா. சரிங்களா, ஸோ அது வரைக்கும் ப்ளீஸ் கனெக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் இதை கண்டிப்பாக நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீட் கிளியர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்காரு. ஸோ கண்டிப்பாக நண்பா டிரான்ஸ்ஃபார்மர் கேவி அந்த ஏன் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டிப்பாக அது வந்து நான் இது பண்ணுறேன் நண்பா. சரிங்களா,
ஸோ இங்கிலீஷில் சேனல் கேட்டிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஒவ்வொரு வாரம் பார்க்கும்போது 2-3 பேராக இங்கிலீஷில் கேட்குறாங்க. ஸோ சீக்கிரம் வந்து நான் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நண்பா. ஸோ அப்புறம் வந்து நம்ம நண்பர் என்ன கேட்டிருக்காரு, டிஃபரன்ஸ் பிட்வீன் IDMT DT அப்படின்னு கேட்டிருக்காரு. IDMTன்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் டெஃபினைட் மீன் டைம் சொல்லுவாங்க. மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நண்பா. ஸோ உங்களுடைய இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கர்வில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இதான் வந்து IDMT கர்வோடைய செக்ஷனு. ஸோ இதில் பார்த்துக்கோங்க நண்பா, ஃபால்ட் கரண்ட் உங்களுக்கு எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமோடைய லிமிட் வந்து அதிகமாகுது. ஒய் ஆக்சிஸில் டைம் எடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ ஃபால்ட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இப்போ இது வந்து இது வந்து ஒரு 5000 ஆம்ஸ்னு வச்சுக்கோங்க, 5K ஆம்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, 5K ஆம்ஸ்க்கு வந்து எவ்வளோ இருக்குது டைம் வந்து, இது ஒரு 1 செகண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா, அதே இது இன்னும் கொஞ்சம் இந்த பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 10K இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10K கிலோ ஆம்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த 10K கிலோ ஆம்ஸுக்கு நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது டைமிங்கு, ஸோ பார்த்தீங்கன்னா வெறும் 1 செகண்ட்னா இது வந்து 0.5 செகண்டு. சரிங்களா, ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, டைம் வந்து எவ்வளோ கரண்ட் அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்சிச்சு. சரிங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபினைட் டைம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காரு, டிஃபினைட் டைமுக்கு என்ன அப்படின்றது கேட்டிருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நண்பா, டிஃபினைட் டைமோட கர்வோட செக்ஷன் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து டிஃபினைட் டைமோட கர்வ். சரிங்களா, அப்போ என்ன அது டிஃபினைட் டைம்னா, ஆப்ரேட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்டாக இருக்குது. சரிங்களா, ஸோ டிஃபினைட் டைமில் உள்ள கர்வ் எப்படி இருக்குது, இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து 10 கிலோ ஆம்ஸ் போகுது அப்படின்னாலுமே, சரிங்களா, ஸோ இந்த இடத்துல உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவும் வந்து ஒரு 15 கிலோ ஆம்ஸ் போட்டாலுமே அதே கரண்ட் அதே தான். ஸோ இந்த மாதிரி டிஃபினைட் டைம் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓவர்லோடெல்லாம் செட்டிங்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த இதுக்கு மாதிரி இதுக்கெலாம் இது யூஸ் பண்ணுறது. அதாவது பிரேக்கரில் நீங்கள் செட் பண்ணுவீங்களா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஓவர்லோட் ட்ரிப்பு, ஸோ அந்த இதுக்கெலாம் வந்து டிஃபினைட் டைம் யூஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்டன்டேனியஸை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்ஸ்டன்டேனியஸ்னால் ஒன்று டைம் வந்து டைம் ஜீரோனில் அந்த பிரேக்கர் ஆப்ரேட்டிங் டைம் 30 மில்லி செகண்ட் தேவை இல்லையா, ஸோ அந்த இது மட்டும்தான் எடுத்துக்கிடும் இன்ஸ்டன்டேனியஸில். புரியுங்களா, ஓகே நண்பா. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எலக்ட்ரிக்கல் லொக்கோமோட்டிவ் பற்றி கேட்டிருக்காரு. ஸோ நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். அப்போ நைஸ் மீட்டரிங் சிடி எல்லாம் ஓகே தான் நண்பா. MCCB MPCB இது நம்ம தனியாக ஒரு கிளாஸில் பார்க்கலாம். இருந்தாலும் MCCB அப்படின்னா மோட்டர் கேஸ் சர்க்யூட் பிரேக்கர், MPCB அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் பிரேக்கர் நண்பா. ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா MPCB அப்படின்றது வந்து நமக்கு MPCB அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கப்பா, எல்லா லோடுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் லோடுக்கு மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டர்னா மோட்டர் மட்டும் செலக்டிவாக நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து MPCB அப்படி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ICS, அந்த ஷார்ட் சர்க்யூட் லிமிட் கரண்ட், ஷார்ட் சர்க்யூட் வித்ஸ்டாண்ட் கரண்ட், அப்புறம் வந்து அல்டிமேட் ஷார்ட் சர்க்யூட் வித்ஸ்டாண்ட் கரண்ட், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, நம்ம அதை பற்றி வீடியோ பார்க்கலாம். சரிங்க, இதுக்கு தனியாக வீடியோ நான் போடுறேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா MCCB வந்து கம்மியாக இருக்கும், MPCB கம்மியாக இருக்கும். MCCBக்கு எல்லாமே அதிகமாக இருக்கும்பா. MCCB வந்து எப்பயுமே வந்து ஒரு பிரேக்கர் லெவலுக்கு வந்து டிசைன் பண்ணுவாங்க அந்த இதுக்கு. சரிங்களா, ஸோ அது தனியாக வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் வந்து பிஆர் ரிலே வந்து அது மீன் பகோஸ் ரிலே வந்து எப்படி வந்து ஒர்க்கிங்காக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்குன்னு கேட்டுக்காருப்பா. ஸோ பகோஸ் ரிலே நீங்கள் ஒர்க்கிங்காக அப்படிலாம் செக் பண்ணுறதுக்கு அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டெஸ்ட் போர்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா தான் நண்பா தெரியும் பகோஸ் ரிலே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் நண்பா. மற்றபடி இல்லைனா நீங்கள் ஓப்பன் பண்ணி NONC தான் செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 NONC இருக்கும் இல்லையா, ஸோ அந்த 2 NONCயும் நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு இருக்கணும். அதாவது அலாரம் ட்ரிப்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா அலாரம் இருக்கும், செகண்ட் லெவல் ட்ரிப்னு இருக்கும். ஸோ அது பக்கத்தில் டெஸ்ட் போர்ஷன் உங்களுக்கு இருக்கும். அந்த டெஸ்ட் போர்ஷன் அமைக்க பார்த்தீங்கன்னா அது தானே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும் அந்த போர்ஷனு. ஸோ டெஸ்ட் போர்ஷன் நீங்கள் அமைக்கும் போது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் வந்து NO இருக்கிறது NCயாக வந்துச்சுன்னா ரிலே ஒர்க் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ நிறைய எலக்ட்ரிக்கல் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி நண்பா, தேங்க்யூ, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ, லைக் கொடுத்துலாம் இருக்கு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கப்பா, ஸோ கொஞ்சம் அதாவது ட்ரிபிள் ஸோ இந்த இதே பையன் தான். ஸோ ரொம்ப நன்றி. ஸோ அப்புறம் வந்து நம்ம இன்னொரு படம் என்ன பண்ணிக்கிறோன்னா, அதாவது பவர் ஃபேக்டரை பற்றி நம்ம வீடியோ சொன்னது வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நண்பா, நீங்கள் வந்து மொக்கையாக இருக்குன்னு சொல்கிறத விட என்ன தவறு அப்படின்றத நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்க சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சும்மா நீங்கள் ரேண்டமாக பார்த்துட்டு அது தப்பு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் தெரிலன்னு அர்த்தம் அப்படின்னா. சரிங்களா, ஸோ எப்பயுமே நீங்கள் ஒன்று கற்றுக்கணுமோ இல்லை ஒருத்தவங்க சொல்லி தரணுமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை உங்கள் வாய்ஸ் சரியில்லை, அப்புறம் வந்து நீங்கள் சொன்ன அந்த கான்செப்ட் வந்து தவறு, அந்த கான்செப்ட் எப்படி வராது, V = I/R வராது, V = R/I வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதாவது சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஓகே ஆகும், நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா தெரியும். சும்மா நீங்கள் இப்போ ரேண்டமாக பார்த்துட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரிலாம் வந்து போயிடணும்பா. ஸோ எப்பயுமே இன்ஜினியர்ஸாக நீங்கள் ஒன்று கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து பிரச்சனையாக சொல்லுங்கள். ஸோ அது அப்படி பார்த்தோன்னே அப்படியே அதான் தப்பு அப்படின்னு சொல்லாதீங்க. சரிங்களா,
ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சிடி பிடி நேம் பிளேட் டீட்டெயில்ஸ் பற்றி கேளுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ ஆல்ரெடி நம்ம வீட்டில் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது நண்பா. ஸோ அதை பார்த்து நீங்கள் கூட புரிஞ்சுக்கலாம். சூப்பர் சார், ரொம்ப நன்றி. ஸோ ப்ரீ க்ளோஸ் போஸ்ட் க்ளோஸ் கண்டிப்பாக நண்பா நான் வந்து இந்த டிஃபரன்ஸ் செக்ஷன் முடியறதுக்குள்ளேயுமே இதை வந்து நான் சொல்லியிருக்கேன் நண்பா. ஸோ அப்புறம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லுங்கள். நிறைய பாயிண்ட் இருக்கிறாங்க. சும்மா நீங்கள் ரேண்டமாக வந்து நீங்கள் எதாவது சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் வந்து அதை எடுத்துக்கிட முடியாது நண்பா. ஏன்னா நம்ம வந்து இது வந்து நான் வந்து அது அந்த நீ பாயிண்ட் வோல்டேஜ் வந்து 4வது ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி 4வது முறை வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் தப்பு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் பார்த்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்வைஸை கேட்டு அந்த நியூ பாயிண்ட் வோல்டேஜை டெஸ்ட் பண்ணவங்களும் இருக்கிறாங்க, அதை கரெக்டுன்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து தப்பு நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ உண்மையில நீங்கள் தான் வந்து தப்பாக இருப்பீங்க. சரிங்களா? ஏன்னா நான் பண்ணவங்க கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தப்பு ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இஸ் கரெக்ட் ஆக்சுவலி. அப்போ நீங்கள் சொல்கிறது தப்பு. சரி நண்பா. ஸோ அடுத்து வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டுக்கு வந்து என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டுக்கு வந்து ஐஸ்கிரீம் ஸ்க்ரீன் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு நண்பா. ஸோ அது கிராக் வெர்ஷன் தான், அது ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த இது நல்லாயிருக்கும், உங்களுக்கு ட்ரா பண்ணுறதா இருக்கும், சரி எல்லாமே பண்ணுறது நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு வைண்டிங் என்னது டிசைன் பண்ணுறதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ மோட்ரு வைண்டிங் டிசைனிங் எல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம் நண்பா. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ரொம்ப நன்றி நண்பா. அப்புறம் வந்து 1 இயர் டிடி டிவியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், லைசன்ஸ் வாங்கலாமான்னு கேட்டிருக்காரு. ஸோ நீங்கள் என்னவா ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் நண்பா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட என்ன சர்டிஃபிகேட் இருக்குன்றது முக்கியம். சரி, சர்டிஃபிகேட் என்ன சர்டிஃபிகேட் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட் இருக்குன்னா நீங்கள் சூப்பர்வைசருக்கு அப்ளை பண்ண முடியாது. ஐடிஐ சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயர்மேனுக்கு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். வயர்மேனுக்கு அப்ளை பண்ணலாம்னா கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இன்னொரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் வந்து நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்து பண்ணலாம், பட் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் வந்து நான் லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ண முடியாது சொல்லியிருக்காரு. தேங்க்யூ நண்பா, நான் இந்த பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் வந்து கரெக்டு தான். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆட் சைடில் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ், ஃபேஸ் டு நியூட்ரல் அண்ட் ஃபேஸ் டு டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்காரு நண்பா. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறது 110 kV இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மீட்டர்ஸ் இருக்குன்னு நண்பா. சரிங்களா? 110 kV அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரவுண்டு டு உங்கள் இப்போ டாப் லெவல் வந்து 4 மீட்டர்ஸ் இருக்கணும். பட் ஆனால் சிஏஜி வந்து உங்களுக்கு வந்து ஆல் வின்னா 4 மீட்டர் வச்சுன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அது அப்படி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவ் கொடுப்பாங்க. ஐ மீன் எப்படின்னா அவங்க அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு வந்து 3 மீட்டரில் இருக்கணும். உங்கள் மற்ற இன்சுலேட்டர் எல்லாமே சேர்ந்து ஒரு 3 மீட்டர் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் வந்துடும் நண்பா. ஸோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ யுவர் ஆல் வீடியோஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ நண்பா. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் நேபிளேட்டர் பற்றி கேட்டுக்காரு, ஆல்ரெடி ஒரு சென்ட் அனுப்பிச்சாச்சு. அவர் பற்றி இன்னொரு ப்ரைடர் கேட்டுக்காரு. ஐ டிப்ளமோ இன் மெக்கட்ரானிக்ஸ், 7 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் as well as ஒர்க்கிங் இன் 11 kV ஹெச்டியில் ஒர்க் பண்ணுறாரு. ஐ எம் எலிஜிபிள் ஃபார் சி லைசன்ஸ்னு கேட்டுக்காரு. எஸ் நண்பா, நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் கேட்டுட்டு தான் பண்ணிக்கிறேன். நான் நீங்கள் எலக்ட்ரிக்கலாக இருந்தால் நான் ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், எந்த ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இவர் வந்து என்ன கேட்டுக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டார் கான்ட்ராக்டில் வந்து நம்ம ஸ்டார்டரில் வந்து டெல்டா கான்ட்ராக்டர்லேயே வந்து அதாவது டெல்டாலே வந்து ஆன் ஆகாமல் ஸ்டார்லேயே ரன் ஆனிச்சு மோட்டர் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பற்றி கேட்டிருக்காரு நண்பா. ஸோ ஸ்டார்லேயே ரன் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் லோட் பண்ண முடியாது நண்பா. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பம்பில் நீங்கள் லோட் பண்ண போகிறீங்க, இல்லை ஃபேனை வந்து டேம்பர் ஓப்பன் பண்ண போகிறீங்க, இல்லை கிரைண்டரில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி நீங்கள் வந்து லோட் போட போகிறீங்கன்னா லோட் போட்டோன்னே என்ன ஆகுனா மோட்டர் வந்து ஸ்டால் கண்டிஷனுக்கு போயிடும். மோட்டரோட லோடு வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் ஆஃப் தான் நம்ம அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ அந்த காரணங்களால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து லோட் கரண்ட் அதிகமாகி உங்களுக்கு வந்து ஸ்பீட் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடணும்பா. ஸோ அதனால் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லை ஸ்டார் டைமில் வந்து உங்களுக்கு வந்து √3 times வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ரீசன் தான். ஸோ அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, என்ன வந்து ஒர்க் டார்ச் அதிகமாக இருக்குது, ஸோ என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்குறாரு. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து பிளாக் வந்து ஆரம்பிங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். நீங்கள் கற்றுக்கிட்டதை வந்து நிறையா வந்து சொல்கிற வேண்டியதாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க நண்பா. ஸோ நிறையா வந்து நீங்கள் வந்து இன்கம் எடுக்கலாம், சைடு பேசிவ் இன்கம் நிறைய காசு எடுத்து சம்பாதிக்கலாம். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாகிங் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நானே ஒரு பிளாகர் தான். நான் நிறைய பேர் என்னோட வெப்சைட் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், techdoct.com சொல்லிட்டு. ஸோ அந்த வெப்சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேஸ் வெப்சைட்டு. ஸோ அதில் தான் எல்லா கண்டென்ட்டும் நான் வந்து போட்டுட்டு இருப்பேன். ஸோ எனக்கு அந்த ஆட்சன்ஸ், கூகுள் ஆட்சன்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து நிறையா அது ஒரு பேசிவ் இன்கம் தான் நண்பா. சரிங்களா? அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் பேஸ் பண்ணி பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்காரு. ஸ்டார்ட் பண்ணலாம் நண்பா, நிறைய பிஸ்னஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன வெப்சைட் அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் தான். எலக்ட்ரிக்கல் ஃபார் யூ அப்படின்ற ஒரு வெப்சைட் உங்களுக்கு தெரியும். அதோட வெப்சைட், அந்த வெப்சைட்டுடைய ஒரு நாள் வருமானம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து
எவ்வளோ பேஜ் வியூ ஆகுது உங்களுக்கு தெரியுமா? நினச்சா நீங்கள் ஷாக் ஆகுவீங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 1 மில்லியன் பேஜஸ் வந்து வியூ ஆகுது. விச் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேஜஸ் ஒரு பேஜ், அதாவது 1000 பேஜ் வந்து ஒருத்தவங்க செர்ச் பண்ணால் அவங்களுக்கு வந்து $3 கொடுப்பாங்க. நீங்கள் 1 மில்லியன் செர்ச்னா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க காசு. ஸோ அந்தளவுக்கு வந்து 1 மில்லியனா அந்தளவுக்கு $3 கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு மாதிரி சிபிஜி, சிபிஎம், ஆர்பிஎம் இந்த மாதிரி நிறைய கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது AdSenseல. ஸோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி காசு கொடுப்பாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது நண்பா. ஸோ ஓகே நண்பா, தேங்க்யூ. ஹவு டு கால்குலேட் கேபிள் சைஸ் ஃபார் வேரியஸ் லோட்ஸ். நான் எப்பயுமே கேபிள் சைஸ் வந்து கால்குலேட் பண்ண சொல்லி தர மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு மேனுஃபேக்சர் வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட் பிரகாரம் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஆர்பிஜி அவங்கள எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கேபிள் சைஸ் வந்து ஒரு 1.5 ஸ்கொயர் கேபிளுக்கு வந்து எவ்வளோ கேரி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஆம்ஸ் 13 ஆம்ஸ் கால்குலேட் கேரி போவோம். ஃபினோலக்ஸ் கேபிள் எடுத்துட்டிங்கன்னா வந்து 10 to 11 ஆம்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். மற்ற கேபிள்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா 9 to 12 ஆம்ஸ் அந்த மாதிரி வேரியேஷன் இருக்கணும்பா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணுறது தான் நல்லது. அவங்க சார்ட் வாங்கி பார்க்குறது தான் நல்லது. ஸோ அதனால் எப்பவுமே கேபிள் சைஸ் வந்து நான் கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி தர மாட்டேன். ஸோ வோல்டேஜ் டிரான்ஸ்டியூஷன் பற்றி சொல்லணும்பா. ஸோ இந்த வீடியோவை நம்ம போகலாம்பா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஐடி எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்கேன் ப்ரோ. எனக்கு வந்து லைசன்ஸு முடிச்சுட்டேன் அப்படின்னு வாங்கலாம் ப்ரோ. லைசன்ஸ் இது இருந்தால் வாங்கலாம், நம்ம சர்டிஃபிகேட் இருந்தால் வாங்கலாம்ப்பா. சரிங்களா, உங்கள் ஐடிஐ சர்டிஃபிகேட் இருந்தால் வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து சன்ட் ரியாக்டர் பற்றி கேட்டிருக்காரு. ஸோ சன்ட் ரியாக்டர் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒன்லி ஃபார் காம்பன்சேஷன், அதாவது ரியாக்டிவ் பவர் காம்பன்சேஷனுக்காக தான் யூஸ் ஆகுது. ஃபெரான்டி எஃபெக்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, ரியாக்டிவ் பவர் கன்சப்ஷன் பண்ணுறதுக்காக சன்ட் ரியாக்டர் போடுறாங்கப்பா. சரிங்களா. ஸோ அது வந்து வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்னா இதே லிங்க்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரோ எக்ஸ்பிளைன் அபவுட் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கேபிள் ஹை பார்ட். ஸோ நண்பா ஓகே, நான் டெஸ்டிங் எல்லாம் ஆஃப்டர் 5K தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த பிரகாரமே தான். அப்புறம் வந்து சிங்க்ரோனஸ் மோட்டருக்கும் அசிங்க்ரோனஸ் மோட்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அது வந்து வீடியோவாக நான் உங்களுக்காக போட்டேன்பா. ஸோ வீடியோ அப்லோடர் அப்படின்னு கொடுத்துருலாம். வீடியோ ஸோ வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சுன்பா. ஸோ அசிங்கனஸ் மோட்டர்னா ஒன்றும் கிடையாது, நான் இண்டக்ஷன். அதாவது மீன் என்னென்னா சிங்கனஸ் மோட்டர் தான். அசிங்கனஸ் மோட்டர்னா நார்மலாக உள்ள இண்டக்ஷன் மோட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து அசிங்கனஸ் மோட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே தான், அது நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ ஒரு டவுட், ஆக்சுவலி மல்டிபிள் எல்இடி லேம்ப் வந்து எதுக்காக இந்த இதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு நண்பா. அதாவது ஏவியேஷன் லேம்பில். ஸோ எல்லாமே வந்து அதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஃபோக்கஸிங் அந்த லைட்டோட அந்த கேண்டில் வந்து இன்டென்சிட்டி அதிகம் பண்ணுறது தான் அவங்களுடைய மெயினான வேலையை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இன்டென்சிட்டி அதிகம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் எல்இடியோட சைஸ் இது வந்து போட்டிருப்பாங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து அதோட ரீசன் தவிர மற்றபடி அதில் ஒன்றும் கிடையாது நண்பா. அப்புறம் வந்து வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ரிலே டெஸ்டிங், தேங்க்யூ நண்பா. ஸோ சி லைசன்ஸ் வாங்க கியர் பாக்ஸ் சைஸ் ஏதாவது போட்டிருக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ கியர் பாக்ஸ் வந்து சைஸுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை நண்பா. எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து தான் பார்ப்பாங்க தவிர மெக்கானிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால ஒன்றும் நோ இஷ்யூ. அப்புறம் வந்து நண்பா ஐ வாட்ச் 4 வீடியோ, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்கள் தேங்க்யூ நண்பா. ஸோ உங்களுடைய அட்வைஸ்க்கு. அவர் வந்து நான் டெஸ்டிங் அண்ட் ப்ரொடக்ஷன் ரிலேயில் இருக்கேன். எஸ் சூப்பர்வைசர் லைசன்ஸ் வாங்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நண்பா சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் எதனாலும் நீங்கள் வாங்கலாம். ஸோ அது உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது. அப்புறம் வந்து டிடி டைம் வந்து எப்படி வந்து செட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காரு. ஸோ நம்ம வந்து இது நீங்கள் எதை பற்றி டிடி டைம் சொல்கிறீங்க அப்படின்னு தெரியல. ஸோ அது நம்ம நார்மலாக ஒரு ரிலே ஒவ்வொரு ரிலேக்கும் வேரி ஆகும் நண்பா டைம் செட் பண்ணுறதுக்கு. சரிங்களா. அப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் அபவுட் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது மெகர் வந்து இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்டிங் எல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்கலாம்பா. ஸோ ப்ளீஸ் மேக் வீடியோ இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம். ஸோ மற்றபடி கண்ட்ரோல் வேறு மற்றபடி வேறு எதுவுமே இல்லை நண்பா. ஓகேன்பா. ஸோ நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம்பா. ஸோ இந்த வாரத்துடைய கமெண்ட் வந்து இவ்வளோ தான் நண்பா. ஸோ இதுக்கு மேலே உங்கள் கமெண்ட் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு வந்து ரிப்ளை கொடுங்க. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் எப்பவுமே ரிப்ளை வரும் நண்பா. ஓகேன்பா, பை. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கலாம்.